அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வாரந்தோறும் ஜமாத்தில் இருக்கக்கூடிய டிஎன்டிஜே பப்ளிகேஷனில் 100க்கும் மேற்பட்ட புத்தக தலைப்புகள் நாம் வெளியிட்டிருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்த கொள்கை விளக்கம் சம்பந்தமான ஒவ்வொரு சட்டத்திட்டங்கள் சம்பந்தமான 100க்கும் மேற்பட்ட தலைப்பிலான புத்தகங்கள் நம்முடைய டிஎன்டிஜே பப்ளிகேஷன் சார்பாக வெளியிடப்பட்டு மக்கள் அதை வாங்கி படித்து பயன்பெற்று வருகின்றார்கள். அதில் ஒவ்வொரு வாரமும் ஒரு புத்தகம் சம்பந்தமான ரிவ்யூ நாம் கொடுக்க வேண்டும். அந்த புத்தகத்தை சார்ந்த விஷயங்களை எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தக தலைப்பு நம்முடைய டிஎன்டிஜே பப்ளிகேஷனில் இருக்கின்றது. அதை நாம் பப்ளிகேஷன் சார்பாக நாம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் சம்பந்தமான இந்த புத்தகத்தை பார்த்தோன்னு சொன்னால், 24 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தினுடைய விலை 10 ரூபாய் என்று நாம் வெளியிட்டிருக்கிறோம். இதில் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர் இந்த புத்தகத்திற்கான காரணம் என்ன என்பதை தெளிவாக அவருடைய முன்னுரையிலேயே சொல்லியிருக்கின்றார். பொதுவாக நம்முடைய இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து தரப்பு மக்களும் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு தேசம். மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் கூட, இனத்தால் மொழியால் வேறுபட்டிருந்தாலும் கூட, ஒரு சகோதர உணர்வோடு மத இனம் ஆச்சரியம் இல்லாமல் ஒரு மத சகிப்புத்தன்மையோடு அனைத்து மக்களும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்றுதான் இந்த நாடு சுதந்திரம் அடைந்த அந்த நேரத்திலே இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்களுடைய எண்ணம், நாட்டிற்காக சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள், பல சிரமங்களுக்கு மத்தியில் அந்த விடுதலையை பெற்றவர்களுடைய எண்ணம் என்னன்னு சொன்னால், நாட்டில் வாழக்கூடிய மக்கள் அனைவருமே ஒற்றுமையாக வாழ வேண்டும். ஒவ்வொரு மதத்தில் இருப்பவர்களுக்கும் தனியாக அந்த மதத்தை சார்ந்த விஷயங்கள் இருக்கும். அதில் யாரும் தேவையில்லாமல் போய் மூக்கை நுழைத்து அது சம்பந்தமான விமர்சனங்களை இது பண்ணக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அது மாதிரியான ஒரு பொதுவான ஒரு எண்ணத்தை விதித்திருக்கின்றார். ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சங் பரிவார சிந்தனை கொண்டவர்களுடைய ஒட்டுமொத்த எண்ணம் முழுக்க அவங்களுடைய நோக்கமே என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் சம்பந்தமான தவறான ஒரு விஷயத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இஸ்லாத்தை பற்றி எடுத்தவர்கள் படிக்க மாட்டார்கள். இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கின்றது என்பதை எல்லாம் எடுத்து தெரிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படியே தெரிந்திருந்தாலும் கூட அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு, அதையெல்லாம் இருட்டடிப்பு செய்துவிட்டு ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கத்தின் மீது சேற்றை வாரி வீச வேண்டும் என்பதுதான் இந்த சங் பரிவார சிந்தனை கொண்டவர்களுடைய ஒரு நோக்கமாக இருக்குது. அவர்கள் முயற்சியை கையில் எடுக்கும்போது, பொய்யான பிரச்சாரத்தை பரப்பும் போது, தேவையில்லாமல் மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் முஸ்லிம்கள் மீது, இஸ்லாமிய சட்டங்கள் மீது ஒரு தவறான எண்ணம் கொள்ள நேரிடும். அப்படி இது மாதிரியான கருத்துக்கள் தொடர்ச்சியாக விதைக்கப்படும் போது அந்த ஒற்றுமையாக வாழக்கூடிய மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு வேற்றுமை ஏற்படுத்தக்கூடிய, அவர்களுக்கிடையே சண்டை மூலக்கூடிய ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம். அப்போ அதையெல்லாம் நாம் அனுமதிக்கக்கூடாது, அப்படி நாம் விட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த புத்தகத்தை இதனுடைய ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. அதில் இஸ்லாத்தின் மீது வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டில் ஒன்று என்னன்னு சொன்னால், இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துது. இந்த மதத்தில் பெண்களுக்கென்று எந்த விதமான சுதந்திரமும் கிடையாது. அவர்கள் கருப்பு ஆடையை போட்டுக்கொண்டு தங்களை தாங்களே அடிமைப்படுத்தி கொள்ள வேண்டும், வீடுகளுக்குள்ளேயே இருக்க வேண்டும். ஆண்களுக்கு எந்த அளவுக்கு அனுமதி கொடுக்கப்படுகின்றதோ, உரிமை இருக்கின்றதோ, அது மாதிரியான ஒரு உரிமை இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்கின்ற குற்றச்சாட்டெல்லாம் அவங்க முன்வைப்பாங்க. அதில் அவர்கள் மிக முக்கியமாக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னு சொன்னால், இந்த ஹிஜாப் சம்பந்தமான விஷயங்கள், அது மாதிரி என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் தொடர்ச்சியாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், குற்றச்சாட்டுகளை முன்வைத்த கூடியதை அவர்கள் கையில் எடுக்கிறாங்க. அப்போ ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் என்ன? இந்த மார்க்கம் உண்மையிலேயே பெண்களை அடிமைப்படுத்துதா? எந்த விதமான உரிமைகளும் இந்த பெண்களுக்கு கொடுக்கப்படவில்லையா? திருமறை குர்ஆனுடைய அந்த வசனங்கள் அடிப்படையில், ஹதீஸ்களின் அடிப்படையில் என்ன உண்மை அப்படின்றத இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கக்கூடிய ஆசிரியர் ஆதாரபூர்வமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து தொடர்ச்சியாக அடுக்கி ஆதாரங்களின் அடிப்படையில் எல்லா மக்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறான். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தினுடைய நிலையாக இருக்கட்டும், அண்டை மாநில நிலையாக இருக்கட்டும்,
பெண்களுக்கான உரிமை பற்றி பேசப்படக்கூடிய காலத்தை எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடங்கள் 60 வருடங்களாகத்தான். இன்றைக்கி தமிழ்நாட்டில் பெண்கள் சில விஷயங்களை எல்லாம் அனுபவிக்கிறார்கள், அவர்களுக்கென்று உரிமைகள் வழங்கப்படுகின்றது. அதையெல்லாம் எப்படி அவர்கள் பெற்றார்கள் சொன்னால் பல நீண்ட போராட்டங்கள் நடத்தி சட்ட போராட்டங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கு அந்த சின்ன சின்ன அடிப்படை உரிமைகள்லாம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இப்போவே இந்த சூழ்நிலைன்னு சொன்னால் ஒரு 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் 80 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்கள் இந்த சமூகத்தில் நாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலவரம் என்னன்னு சொன்னால் அவர்களுக்கென்று எந்த விதமான ஒரு அடிப்படை உரிமைகளும் வழங்கப்படவில்லை எல்லா மதங்கள்லையுமே. உதாரணமாக நம்ம பார்க்கும்போது பெண்களுடைய கணவர் ஒரு திருமணம் முடிச்சிருப்பாங்க, அவர் கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் அந்த பெண்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் உடனடியாக அவர்களும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும். ஏன்? கணவனில்லாத பெண் உயிரோடு வாழ்வதற்கு கூட தகுதி கிடையாது அப்படின்ற அடிப்படையில் அவர்கள் என்ன பண்ணணும், உடன்கட்டை ஏற வேண்டும் என்கின்ற பழக்கமெல்லாம் தமிழகத்தில் இருந்ததை நாம் பார்க்குறோம். இப்போ இந்த நூற்றாண்டிலே இது மாதிரி ஒரு நிலைமைன்னு சொன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக வருவதற்கு முன்னால் அந்த மக்களினுடைய நிலை என்னவாக இருந்துன்னு சொன்னால் தங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னு சொன்னால் அதை அவர்கள் உயிரோடு கொன்று விடுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் அதை மிக கடுமையான முறையில் கண்டிக்கவும் செய்கிறான். திருமறை குர்ஆன் சொல்லும்போது வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்சா, ஒருவனுக்கு பெண் குழந்தை மூலமாக நற்செய்தி சொல்லப்பட்டால் லல்ல வஜ்ஹஹு முஸ்வத்த வஹுவ கலீம், அவன் துக்கம் அடைந்து அவனுடைய முகமெல்லாம் இருண்டவனாக மாறிவிடுகின்றான் என்று குர்ஆனில் அல்லாஹ் கண்டிக்கிறான். எப்படி சொல்கிறான்னா பெண் குழந்தை என்பது அது உனக்கு சொல்லப்படக்கூடிய நற்செய்தி புஷ்ரா என்று அல்லாஹ் சொல்கிறான். முதல்ல அப்படி அவனு நற்செய்தி சொல்லப்படும் போது அவனுடைய நிலைமை என்னவா இருக்குன்னு சொன்னால் துக்கம் அடைந்தவனாக மாறிவிடுகிறான், அவனுடைய முகமெல்லாம் இருண்டு போய்விடுகிறது. இழிவோட இந்த குழந்தையை நாம் வளர்க்குறதா அல்லது உயிரோடு மண்ணில் புதைப்பதா என்று அந்த நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். எப்படி பெண் குழந்தை பிறந்து சொன்னால் அதை சமூகத்தில் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்குது என்று சொல்வதோ அதை வளர்ப்பதோ எப்படி கருதுனாங்கன்னு சொன்னால் ஒரு இழிவான காரியமாக கருதுகிறாங்க. அப்போ அந்த இழிவோடதை வளர்ப்பதா உயிரோடு புதைப்பதா என்ற மாதிரியெல்லாம் அவனுக்கு எண்ணம் வந்துச்சு. பல பேர் பெண் குழந்தைகளும் உயிரோடு கொன்றார்கள், உயிரோடு புதைத்தார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் விடிவெள்ளியாக அல்லாஹுடைய தூதர் அனல் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக அனுப்புகிறான். தன்னுடைய புறத்திலிருந்து செய்திகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறான். அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் பெண் குழந்தை என்பது உங்கள் நற்செய்தி அப்படின்றத அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹுடைய தூதர் கூட சொல்லியிருக்கிறாங்க, யார் 2 பெண் குழந்தைகளை நல்ல முறையில் பொறுப்பேற்று வளர்த்து அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்தில் ஒன்றாக இருப்போம் என்று 2 விரல்களை காமிச்சு சொல்கிறான். அந்த செய்தியையும் இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இதில் குறிப்பிட்டு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, அப்படி எப்படி இருந்த சமுதாயத்தை இஸ்லாம் எப்படி மாற்றுறது யோசனை பண்ணி பாருங்கள். காட்டு மிராண்டிகளாக எந்த விதமான அடிப்படையும் அறிவும் இல்லாத ஒரு சமுதாயத்தை அறிவார்ந்த ஒரு சமுதாயமாக, பெண் குழந்தைகள் என்றால் விரும்பக்கூடிய ஒரு சமுதாயமாக நபிகள் நாயகம் மாற்றுறாங்கன்னு சொன்னால் எதை வைத்து மாற்றினாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை வச்சு தான் மாற்றினாங்க. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை வைத்து தான் அந்த மக்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை தெளிவாக இந்த நூலினுடைய ஆசிரியர் இந்த புத்தகத்தில் தெளிவாக எடுத்து சொல்கிறார். அதோட என்னென்ன கொண்டு வராருன்னு சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலையும் இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு எப்படியெல்லாம் உரிமைகளை வழங்குகிறது என்பதை ஆதாரங்கள் அடிப்படையில் தெளிவாக ஒன்றொன்றாக எடுத்து இந்த நூலினுடைய ஆசிரியர் நமக்கு எடுத்து காட்டுறார். முதலாவதாக பெண்களுக்கு சொத்தில் பங்கு உண்டு. அல்லாஹ் குர்ஆனில் அந்த 4வது அத்தியாயத்தினுடைய 7வது வசனம் சொல்லி காமிக்கிறான். பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்றதில் ஆண்களுக்கும் பங்கு உண்டு, அது மாதிரி பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்றதில் பெண்களுக்கும் உரிமை உண்டு. பெற்றோருடைய சொத்து இருக்குது, கணவனுடைய சொத்து இருக்குது. சொத்து பங்கீடு செய்யும் போது ஆண்களுக்கு எந்த அளவுக்கு சொத்தில் உரிமை இருக்கிற மாதிரி பெண்களுக்கும் தன்னுடைய கணவருடைய தன்னுடைய பெற்றோருடைய தந்தையினுடைய சொத்தில் உரிமை இருக்குது என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்போ இன்றைக்கு பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு உரிமையெல்லாம் வழங்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? அது உண்மையான குற்றச்சாட்டான்னு சொன்னால் மிக மிக பாரதூரமான பொய்யான குற்றச்சாட்டு என்பதை ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வசனத்தை எடுத்து மேற்கோள் காட்டி இது பொய்யான குற்றச்சாட்டு என்பதை இந்த நூலில் அவர் அடிக்கோட்டிட்டு காட்டுறார். அது மாதிரி பெண்களுக்கு கல்வி கற்கக்கூடிய உரிமை உண்டு. பல பேர் இன்றைக்கி என்ன பொய்யான பிரச்சாரம் பண்ணுறாங்க,
இஸ்லாத்தில் வந்து பெண் பிள்ளைகள்லாம் வந்து கல்வி கற்க உரிமை கிடையாது, அவங்க வந்து கணவனுக்கு வந்து சேவை செய்யணும், அது மட்டும்தான் அவங்களுடைய வேலை என்று ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறான். கல்விக்கு இருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களுக்கு எந்த அளவு உரிமை வழங்குகின்றதோ அதே அளவு சமமான உரிமையை வந்து பெண்களுக்கும் வழங்குகின்றது. அவர்கள் நினைத்தால் எந்த விதமான படிப்பையும் அவர்கள் எடுத்து படிக்கலாம். படிப்பை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தடையையும் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லவே கிடையாது. எதிலெல்லாம் ஆண்களுக்கு அனுமதி இருக்கின்றதோ அதிலெல்லாம் பெண்களுக்கும் வந்து சம அனுமதி சம உரிமை இருக்கின்றது என்பதையும் இந்த கல்வி கற்கக்கூடிய விஷயத்தை மேற்கோள் காட்டி சொல்லப்படுது. அது மாதிரி மிக முக்கியமான அவருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான தருணம் என்னன்னு சொன்னால் திருமணம் செய்யக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கு இந்த திருமணங்கள் உலக அளவில் அன்றைக்கி பார்த்தோம் அப்படி சொன்னால் பல ஊர்களில் வந்து இந்த திருமணத்தின் மூலமாக பல்வேறு சண்டை சச்சரவுகள் வர்றதை பார்க்குறோம். ஏன்னு சொன்னால் பொருத்தமில்லாத கணவன் பொருத்தமில்லாத மனைவி திருமணம் செய்யும் போது இது மாதிரியான அவரோட குடும்ப வாழ்க்கையில் ஏராளமான சண்டை சச்சரவுகள் வர்றதை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கும் பல நீதிமன்றங்களில் குடும்ப ரீதியான வழக்குகள் எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னால் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான வழக்குகள் இன்னும் தேக்க நிலையிலேயே அது முடித்து வைக்கப்படாமல் இன்னும் அதிகரித்து கொண்டே இன்றைய காலகட்டம் வரைக்கும் செல்லுது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தவில்லை. ஏன்னு சொன்னால் திருமணத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தருணம் என்னன்னு சொன்னால் தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அந்த துணையை வந்து தேர்ந்தெடுக்கிறது. நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். என்னோடு குடும்பம் நடத்தக்கூடிய துணையை தேர்ந்தெடுப்பு என்பது தான் அந்த திருமணத்தினுடைய முதல் நிலை. அது சரியாக அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து நல்ல விதமாக வாழ்க்கை அமையும். இது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு ஆணுக்கு வந்து உரிமை இருக்கின்றது, தன்னுடைய மணப்பெண்ணை தேர்வு செய்யக்கூடிய உரிமை. இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், பெண்ணுக்கும் அதே அளவு உரிமை இருக்குது, தன்னுடைய கணவனை தேர்வு செய்யக்கூடிய உரிமை இஸ்லாமிய மார்க்கம் வந்து பெண்ணுக்கு வந்து முழு அளவில் வந்து கொடுக்குது. அந்த பெண்ணுக்கு திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றால் அந்த திருமணம் என்பது செல்லாது என்பது நபிகள் நாயகம் வாழ்ந்த காலகட்டத்திலேயே பல செய்திகள் நாம் வந்து பார்க்க முடியுது. இந்த நூல் அதையெல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார். ஒரு பெண்மணி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து முறையிடுவாங்க, என்னுடைய தந்தை வந்து எனக்கு பிடிக்காத ஒரு கணவரோட திருமணம் செஞ்சு வச்சுட்டான்னு சொல்லும்போது நபிகள் நாயகம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் திருமணத்தை வந்து ரத்து செய்திருவாங்க. பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு திருமணமா என்று ரத்து செய்து விடுவார்கள். அப்போ திருமணம் என்கின்ற வருகின்ற போது அதில் பெண்ணுக்கு வந்து சம உரிமை இருக்கின்றது மணமகனை தேர்வு செய்வதில். அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கூடிய சூழ்நிலை திருமணம் செஞ்சுட்டாங்க, வாழ்க்கை நடக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு வேளை வந்து அந்த பெண்ணுக்கு கணவனை வந்து பிடிக்கலை. இப்போ இன்றைக்கி கணவனுக்கு பெண்ணை பிடிக்கலைன்னு சொன்னால் விவாகரத்து செய்கிற மாதிரி பெண்ணுக்கு அந்த கணவனை வந்து பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த விவாகரத்து பெறக்கூடிய உரிமை வந்து ஆணுக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அது மாதிரி பெண்ணுக்கும் வந்து இருக்குது என்று மார்க்கம் சொல்லுகின்றது. அதையும் புத்தகத்தினுடைய ஆசிரியர் வந்து அழகாக எடுத்து இந்த நூலில் சொல்கிறார். 2வது அத்தியாயத்தினுடைய 229வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சட்டங்களை எல்லாம் சொல்லி காமிக்கிறான். இந்த திருப்பி அழைத்து கொள்ளும் மனவிலக்கு 2 தடவை தான், பின்னர் முறைப்படி சேர்ந்து வாழ வேண்டும் அல்லது அழகிய முறையில் விடுவித்து விட வேண்டும் அப்படின்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசிட்டு வரும்போது அந்த மனக்குடையை ஈடாக கொடுத்து கணவரை பிரிந்து விடுவதில் இருவர் மீதும் குற்றம் இல்லை. கணவரை வந்து இவர் மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிறாரா, அந்த மகரை திரும்ப கொடுத்து அந்த பிடிக்காத கணவரிடமிருந்து பிரிந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு சட்டத்தையும் அல்லாஹ் வந்து திருமறை குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்போ திருமண விஷயத்தில் எந்த அளவுக்கு வந்து பெண்களுக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கின்றதை இந்த நூலினுடைய ஆசிரியர் வந்து அழகான முறையில் இந்த புத்தகத்தில் விளக்கியிருக்கிறார். அது மாதிரி பெண்ணுக்கு வந்து மறுமணம் செய்யக்கூடிய உரிமை இருக்குது. கணவர் பிடிக்கலன்னு சொல்லி பிரிஞ்சிட்டாங்க அல்லது வாழும்போதே கணவர் ஏதோ ஒரு நிலையில் இறந்து விட்டார் அப்படின்னு சொன்னால் பல ஊர்களில் பல ஆண்டுகளாக நம்ம பார்க்குறோம், பெண்ணுக்குனுடைய கணவர் இறந்துட்டாருன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அவன் எப்படி இருக்குன்னு சொன்னால் அதே நிலைமையில் வாழாவட்டியாக இருக்க வேண்டியது தான். ஒரு ஆணினுடைய நிலையிலிருந்து பார்க்கும்போது மனைவி இறந்து விட்டால் மறுமணம் வந்து வேக வேகமாக முயற்சிகள் முன்னெடுப்பாங்க. அது மாதிரி பெண்ணுக்கு வந்து கணவர் இறந்துட்டான்னு சொன்னால் அது மாதிரி முயற்சியெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை சொல்லி காமிக்கிறான், மறுமணம் வந்து பெண்களுக்கு வந்து செய்யக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு உரிமை இருக்குது. கணவர் இறந்து விட்டால் அல்லது பிரிந்து விட்டால் மீண்டும் ஒரு கணவரோடு திருமணம் செய்து வாழக்கூடிய மறுமணம் செய்யக்கூடிய உரிமை பெண்களுக்கு வந்து முழு அளவில் வந்து மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த அளவுக்கு தெள்ள தெளிவாக சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கூடிய மார்க்கத்தில் இந்த கயவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் வேண்டுமென்றே இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இது மாதிரியான பொய்யான விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறான். இது திருமண விஷயங்கள் மட்டுமல்லாமல்
வழிபாட்டு விஷயமாக இருந்தாலும் வழிபடக்கூடிய அந்த விஷயத்தில் பெண்களுக்கு உரிமை இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் அனல் பெருமானார் நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அவங்களுடைய மனைவிமார்கள் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதுக்கு அனுமதி கேட்டால் நீங்கள் தடுக்காதீங்க, பள்ளிக்கு போகணும், பள்ளிவாசலில் போய் தொழ வேண்டும், வணக்க வழிபாட்டை செய்யணும்னு அனுமதி கேட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒருபோது நீங்கள் தடுக்காதீங்க, அவங்களுக்கு அனுமதி கொடுங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பெண்களுக்கு அவர்களுக்கான அந்த உரிமையை கொடுக்கக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அப்புறம் ஏன் இவங்க அந்த பொய்யான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஏன் அடிமைகள் மறுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, பெண்கள் போடக்கூடிய புர்கா அது அடிமைத்தனம் இல்லையா, அவங்களுக்கு ஏன் ஆண்கள்லாம் நீங்கள் விருப்பப்பட்ட ஆடையை போடுறீங்க, அப்படி இருக்கும்போது பெண்களுக்கும் நீங்கள் அந்த உரிமையை கொடுக்க வேண்டியது தானே, ஏன் அவங்களுக்கு மட்டும் ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு அங்கியை மாட்டி விட்டு அப்படி தான் வெளியே வரணும்னு ஏன் அவங்களுக்கான சுதந்திரத்தை நீங்கள் பறிக்கிறீங்க என்பதை போன்ற ஒரு தவறான ஒரு வாதத்தை தான் இந்த வகையராக்கள் முன்வைப்பாங்க. பொதுவாக இவர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா, அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை இவர்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட மாட்டாங்க, அதை அறகுறையாக புரிஞ்சுக்கிறது. இப்படி புரிந்ததனுடைய வெளிப்பாடாகத்தான் புர்கா பெண்ணடிமைத்தனம் அப்படின்ற மாதிரி கொண்டு போவாங்க. அவன் கருப்பு கலரில் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் முகம் கைகளை தவிர அந்நிய ஆடவுகள் முன்னாடி மற்ற அனைத்து உடல் உறுப்புகளையும் மறைத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிக்காமையா, தமது முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளுமாறு உமது மனைவியருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஏனைய நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இது அவர்கள் அறியப்படுவதற்காகவும் தொல்லை தரப்படாமல் இருப்பதற்கு இது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அவர்கள் யார் என்பதை அறியப்படணும், அது மாதிரி அவங்களுக்கு தேவையில்லாத தொந்தரவுகள் இருந்து பாதுகாப்பு என்கின்ற முறையில் தான் புர்கா என்கின்ற விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. இது கருப்பு நிறத்தில் தான் இருக்கணும் என்று மார்க்கத்தில் சொல்லப்படலை. அவங்க என்ன கலரில் விரும்புகிறாங்களோ அது மாதிரியான கலரில் அவங்க போட்டுக்கலாம். இன்றைக்கும் கூட நடைமுறையில் பல இஸ்லாமிய பெண்மணிகளை பார்த்தோன்னு சொன்னால் அவங்க விரும்பிய கலரில் போட்டுக்கிறாங்க. கலர் என்பது ஒரு விஷயம் கிடையாது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த காவி நிறத்தை மட்டும்தான் தடை செய்திருக்கிறாங்களே தவிர மற்ற எல்லா நிறங்களிலும் அது ஆண்களுக்கும் பொருந்தும், அது பெண்களுக்கு மட்டும் கிடையாது. இந்த காவி நிற தடை என்பது ஆண்களுக்கும் பொருந்தும். தங்கள் விரும்பிய கலரில் அந்த புர்கா அழகான முறையில் அவங்க போட்டுக்கலாம். நடைமுறையில் பார்த்தாலும் கூட கொஞ்ச நாள் முன்னாடி மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அதை மாதிரி தான் ஆடை உடுத்துவாங்க. அவங்க உடல் உறுப்புகளை எல்லாம் முழுமையாக மூடி மறைக்கிற மாதிரி தான். பல பெண் ஆளுமைகளை பார்த்தோன்னு சொன்னால் அப்படி தான் உடை உடுத்துறாங்க. மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், பல பெண்களும் அப்படி தான். கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய கன்னியாஸ்திரிகள் கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு ஆடையை தேர்ந்தெடுப்பாங்க. அது அவங்களுடைய உரிமை. அது இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுன்னு சொன்னால், அந்நிய ஆடவர்கள் முன்னாடி நீங்கள் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை சொல்லுது. இதையெல்லாம் இந்த புத்தகத்தில் தெளிவாக விளக்கியிருக்கிறார். புர்கானா என்ன, ஏன் தவறான விஷயத்தை ஏன் மக்கள் மத்தியில் பரப்புகிறாங்க அப்படின்றத தொடர்ச்சியாக பல்வேறு ஆதாரங்களை முன்னிறுத்தி இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் இந்த நூலில் வெளியிட்டிருக்கிறார். அதோடு சேர்த்து இத்தா அப்படின்ற முறையை பற்றியும் இந்த நூல் ஆசிரியர் விளக்குறார். இத்தான்னு சொன்னால் அதையும் இந்த சங் பரிவார கூட்டம் தவறாக மக்கள் மத்தியில் பரப்புவாங்க. இதான என்னன்னு சொன்னால், ஒரு பெண் திருமணம் முடிஞ்சு கணவனோட வாழக்கூடிய சூழ்நிலையில் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று பிரிந்து விடுகிறான்னு வச்சுக்கோமே, அல்லது அந்த கணவர் இறந்து விடுறான்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டம் சொல்லப்பட்டிருக்குது. இந்த 4 மாதம் ஒரு 10 நாள் அவங்க இத்தால இருக்கணும். அப்போ இது என்ன தவறான முறையில் பரப்பப்படுதுன்னா, இதானா அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, அப்படி இருந்ததால் மட்டும் அவங்களுடைய தூய்மையை வெளிப்படுத்த முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி தாங்கள் அறிவாளிகள் என்ற நினப்பில் இது மாதிரியான கேள்வியெல்லாம் உட்காந்து கேட்டுட்ருக்குறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இதானா என்ன, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இதாவுடைய சட்டம் என்ன, அவங்க அழகான முறையில் வெளியில் வரலாம், வியாபாரத்தில் ஈடுபடலாம், தேவையான விஷயங்களுக்காக வேண்டி அவர்கள் வெளியே வரலாம், வீட்டுக்குள்ளே அடைந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை திருமுறை குர்ஆனுடைய வசனங்களை முன்னிறுத்தி ஹதீஸ் ஆதாரங்களையும் எல்லாம் முன்னிறுத்தி இந்த நூல் ஆசிரியர் என்ன பண்ணுறாங்கன்னா, இத்தாவை பற்றி தெளிவாக இந்த புத்தகத்தில் விளக்கம் வெளியிட்டிருக்கிறாரு. அதற்கான ஆதாரங்களை எல்லாம் சரியான முறையில் ஒரு கோர்வையாக அடுக்கி திருமுறை குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்லுது, ஹதீஸினுடைய ஆதாரங்கள் என்ன, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் பெண்கள் எப்படியெல்லாம் இருந்தார்கள், இன்றைக்கு இவர்கள் சொல்கிற மாதிரி உண்மையிலேயே இஸ்லாத்தில் பெண்ணடிமை இருக்கின்றதா, இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த பெண்கள் உண்மையிலேயே பாதிக்கப்படுகின்றார்களா, அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் இவர்கள் இது மாதிரியான விஷயத்தை கையில் எடுக்கின்றார்கள் என்பதையெல்லாம் தெளிவாக இந்த பெண்ணுரிமை போற்றும் இஸ்லாம் அப்படின்ற தலைப்பில் அழகான முறையில் இதனுடைய ஆசிரியர் அப்துல் கரீம் எம்ஏசி அவர்கள்
ஆதாரங்களோடு வெளியிட்டிருக்கின்றார். இது 24 பக்கங்கள் கொண்ட புத்தகம். இதனுடைய விலை 10 ரூபாய் தான். இப்போ நீங்கள் என்னென்னு சொன்னால், இந்த நூலை நாம் வாங்கி இதை அதிகமாக நாம் படிக்கணும். படித்து என்னென்ன விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நாம் தெரிந்து கொள்வதோடு மட்டுமில்லாமல், இன்னும் அப்பாவியான நிறைய மக்கள் இருப்பாங்க, பொதுமக்களாக நடுநிலையாக இருக்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இதை பற்றிய விஷயங்கள்லாம் தெரியாமல் இருக்கும். அப்போ சில நேரங்களில் இந்த சினிமாக்கள்லாம் எடுக்கப்படுதில்லை. இன்றைக்கி இந்த சங் பரிவாரங்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னென்னு சொன்னால், சினிமாக்களை கையில் எடுத்து வைத்து சினிமாக்கள் மூலமாக இந்த கேரளா ஸ்டோரி, புர்கா இது மாதிரியான ஒரு தவறான படங்கள் மூலமாக இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தப்பும் தவறுமா மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறான். அப்போ அந்த மாதிரியான மக்கள் நம்மளுடைய நண்பர்களாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம். நாம் அந்நோன்யமாக பழகக்கூடிய நேரத்தில் இது மாதிரி தவறான கருத்துடைய படங்களை பார்க்கும்போது இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது, இஸ்லாமியர்கள் மீது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வரும். இப்போ நம்முடைய ஒரு பொறுப்பு என்னன்னு சொன்னால், இந்த நாட்டில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்கள் வேற்றுமையில் ஒற்றுமை என்கின்ற ஒரு நிலையில் நாம் வாழ்கின்றோம். ஒரு அண்ணன் தம்பிகளாக, ஒரு மாமன் மச்சான்களாக, ஒருவருடைய உணர்வுகளை, ஒருவருடைய மதத்தை பற்றி மற்றவர்கள் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். நிர்பந்திக்கக்கூடாது. இஸ்லாமே தடுக்க தான் செய்யுது. நீங்கள் நிர்பந்தமாக இந்த மார்க்கத்தை யார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படின்றது. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பேச்சுரிமை என்கின்ற விஷயத்தை பயன்படுத்தி இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை எல்லாம் நாம் பழகக்கூடிய மக்கள் மத்தியிலும் கொண்டு போய் நாம் சேர்க்க வேண்டும் அப்படின்றத நாம் ஒரு கோரிக்கையாக வைத்துக்கொள்கின்றோம். இது இந்த வாரத்தினுடைய இந்த புத்தக ரிவ்யூவில் நாம் சொல்லக்கூடிய தகவல். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் அடுத்தடுத்த புத்தகங்களை பற்றி அல்லாஹ் நாடினால் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.